தேர்தல் ஆணையத்தின் வணிகர்கள் விரோத போக்கை கண்டித்து விரைவில் கடையடைப்பு போராட்டம் நடத்த இருப்பதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருச்சியில் நடைபெற்ற வணிகர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்ட அவருடன் நமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். கடந்த மாதம் 4ஆம் தேதி தமிழக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழகம் முழுக்க வாகன சோதனை என்கிற பெயரிலே 18 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதிலே அதிகமாக வணிகர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 3 லட்சம் வரை வணிகர்கள் ஆவணமின்றி எடுத்து செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற உள்ள கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரமைப்பு தமிழக அனைத்து தொழில் வணிக சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பிலே திருச்சியிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தியிருக்கிற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்புடைய தலைவர் விக்ரமராஜா நம்மோடு இருக்கார்கள். அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்து 1 மாதத்துக்கு பிறகு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கீங்க. இதுக்கிடையில் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? ஏன் இந்த 1 மாதம் கழிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு? இல்லை, தொடர்ந்து எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். முதற்கட்டமாக தமிழக தேர்தல் ஆணையரிடத்தில் லக்கானி அவரிடத்தில் புகார் மனு தரப்பட்டது. அவரும் நாங்கள் உடனடியாக தலைமையிடத்தில் பேசி நல்ல தீர்வு தருகிறோம் என்று உறுதி தந்தார்கள். குறிப்பாக 1 லட்சம் வரை எடுத்துச் செல்லலாம் என்பதை கூட அவர் சூசகமாக சொன்னார்கள். அதன் பிறகு அதனுடைய நடவடிக்கை தொடரவில்லை என்ற காரணத்தினால் டெல்லிக்கு சென்று தேர்தலுடைய பாண்டிச்சேரி தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் துணை தேர்தல் அதிகாரியை சந்தித்தோம். அவர்களும் 7ஆம் தேதி நாங்கள் தலைமை தேர்தல் அதிகாரியோடு சென்னைக்கு வருகிறோம், அங்கு வாருங்கள், உங்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி தருகிறோம், அங்கு பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். நம்பிக்கையோடு டெல்லியிலிருந்து வந்தோம். 7ஆம் தேதி அவர்களை சந்தித்து பேசினோம். மிக நம்பிக்கை ஏற்பட்டது. மிக மரியாதைக்குரிய தலைமை தேர்தல் அதிகாரிகள் அவர்கள் புள்ளி விவரங்களோடு கேட்டு என்னென்ன சிரமங்கள் என்பதை எழுத்துப்பூர்வமாக எழுதி கொண்டார்கள். ஆனாலும் பிறகு அது எங்களுக்கு கண்துடைப்பாக போன காரணத்தினால் இந்த சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாது இன்று திட்டமிட்டபடி எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒருங்கிணைப்பு குழுவும் செல்லாது, தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் செல்லாது. அந்த அடிப்படையில் வணிகர் மத்தியிலே பெரிய எழுப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறோம். அனைத்து மாவட்டங்களும் கடையடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனாலும் நாம தான் அதை பொறுத்து இருப்போம் என்பதை சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கை வந்திருக்கிறோம். 3 நாள் பிறகு கூட்டத்திற்கு பிறகு தெளிவாக கடையடை போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.